ஹலோ நான் எங்கண்ணா இருக்கிறீங்கோ ஜிம்மியில் இங்கே தானே இருக்கிறான் ஜூஸ் கையில் நான் பேச்சை போட்டுனுக்கிறேன் வந்தீங்கன்னா பிடிச்சிடல அவனை வாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க பாய் கம்மியாக வேற போட்டு கொடுக்குற ஜூஸை நான் பாய் நீ பா நல்லா இருக்குதுப்பா நுரலாம் ஆமாச்சான் பா வெள்ள எப்படி இருக்கிற நல்லா இருக்கிற மச்சான் என்ன வீடியோலேயே வருது இல்லை வீடியோக்கு வரமாட்டுற எப்பா இப்போ நம்ப நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையிலேயே இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் பொருள் பிரியாணி கவாப்பு கறி எரின்னு துண்டு டாக்டர் திட்டுறாருப்பா நீ வந்தாட்டாமாம்மா வீடியோ நல்லா இருக்குது எல்லாரும் நான் வந்தேன்னு வச்சுக்கேன் ஃபுல்லாக எண்ணெய் பொருள் சாப்பிடுவேன் அப்புறம் எங்களை நீ காணாதான் வைக்கணும் அதனால இப்போ நான் என்ன தெரியுமா அந்த பேர் ஜூஸு ஃப்ரூட்ஸு காய்கறிகள் நான் வந்து 5000 ரூபா ஆகிட்டேன். ஆமாம்மா இதெல்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறேன். என்னெல்லாம் வராது, நான் வரமாட்டேன் வீடியோக்கெல்லாம். கமெண்ட்ல ஒன்றுதாம்மா கேட்குறாங்கோ. இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா கேட்குறாங்கோ, ஃபுல்லாக முத்து வீடியோவில் போய் துண்டு உடம்பை வளர்த்துக்கின்னு உடம்பு ஃபுல்லாக பிரச்சனைப்பா எனக்கு. வாமாம்மா நல்லா இருக்கும், வாமாம்மா போகலாம். நான் இப்போ கூட சொல்கிறேன் பாரு, நல்லா வீடியோ பண்ணி நீங்கள் போடுங்க. என் உடம்பு தான் எனக்கு முக்கியம், எங்கள் அப்பா அம்மா முக்கியம். நான் நல்லா இருந்தால் தான் எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ கூட ஜூஸ் தான் குடிக்கிறேன். நான் கோக் குடிக்கிற பையன் பார்த்தியா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிச்சிருக்கிறேன். பார்த்தியா நிலைமையே? புரியுது மாமா. மச்சான் அதெல்லாம் விட்றா மச்சான், ஷூட்டுக்கு வா மச்சான், உன்னை தான் மச்சான் கேட்டுனுக்குறாங்க. இல்லை நான் இவ்வளோ நேரம் உனக்கு இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். டாக்டர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இவங்க எப்படி வந்தாங்க தெரில மாமா. வருதே இல்லை நீ எப்படி பண்ற பத்தியா, நீ இல்லாத வீடியோவும் எல்லாரும் முன்னதான் ஐயா சொல்றேன்னு கோச்சிக்க மாட்டீங்களே. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இதான் சொல்லுங்கிறான். நான் சொல்றேன் வீடியோல சினிமால நீ இல்லை வேற ஒருத்தர் ஆப்ஷன்ப்பா. உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் எதுனா சொல்லப்பான்னு ஒண்ணு இல்லை. நானும் எங்க அம்மா கண்ணு கழுகிச்சு தெரியுமா. இப்போ நான் இல்லை வேற ஒருத்தர் வச்சு வீடியோ பண்றீங்க, நான் இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுங்க. நாங்களும் ஒரு பிள்ளை மாதிரி தானே உங்கள் அப்பா அம்மாவுக்கு. இவர் என்னப்பா வந்ததுலேருந்தே பேசினுக்கிறாரு. உடம்பு சரியில்லைண்ணா, நான் கஷ்டப்படுறேன், உங்களும் எது கஷ்டப்படுறா தானே பார்த்துருப்பால. நான் ஒன்றா இதோ ஏசப்பா வந்து காப்பாற்றிட்டாரு. அதான் ஒன்றா மச்சான் வந்துடுவான். எங்கே வந்துடுமா போயிடலாம், இன்னும் போயிடலாம். கூப்பிடு வந்து சாப்பிட்டியா நீ ஃபஸ்ட்டு? நான் எனக்கு ஜூஸ் சாப்பிட்டேன். வீட்டில் வந்து அம்மா வந்து கோவக்காய் பொரியலும் ரசமும் செஞ்சுக்கிறாங்க, அதை சாப்பிடுவோம். அதே வெஜ்ஜி நம்ம சாப்பிடலாவா? என்னது வெஜ்ஜி சாப்பிடலாம்? கடையில எல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டு பொருள் தான் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. ஒரு நாள் மாமா வந்து சாப்பிடு மாமா. ஆமாம்மா போய் சாப்பிடலாம் வா. ஆமாம்மா இப்போ நான் வரணுமாங்க கூட, அப்போ ஜூஸு காசு கொடுத்துருவாங்க. அப்போ நான் வரேன், ஜூஸு காசு கொடுங்க, நான் வரேன். எது இப்போ போகிற ஹோட்டலில் இவர் தான் பில்லு கொடுப்பாரு. இப்போ நான் வந்தேன்னா காமேசனா, நான் வந்தேன்னா இந்த ஸ்பெஷல் மசாலா, தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். நான் திருந்தலாம் நினச்சா கூட ஒன்று தான் போட மாட்டீங்களா, எனக்கு திருந்தேன். இவ்வளோ பேர் ஏறீங்க மாமா தான் மாமா வந்துடுறேன். இருப்பா ஒருத்தருக்கானுப்பா வருவா போய்டா. இதனால தான் நான் வெளியே வரதில்லை, ஒரே பேர் ஃபேன்ஸ் ஒரே இது. என்ன என்ன எடுக்க முட்டுறாத. அண்ணன் சர்பத் சாப்பிட்டு வந்துக்கிறாரு போல. ஆமா வணக்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. என்னண்ணா பேச்சுக்கு சீனிவாசாக இட்டுன்னு வந்தீங்க? இதான் நாங்கள் சாப்பிட சொன்னல, அதனாலதான். காசுலாம் குத்துறீங்களே, வேலை போயிடலாம். எனக்கு ஒரு சைடு பயமாகுது, என்ன கதைன்னு தெரியலையே. இட்டுன்னு வந்து அடி விடி போறீங்களா? கையேந்தி பவனில் வாங்கி கொடுத்து யோசிப்பீங்க. சீனிவாசா வேலை இட்டுன்னு வந்துக்கிறீங்களே, இப்பதான் தெரியுது. ஐயா சீனிவாசா ஆட் பண்ணதானே இட்டுன்னு வந்துக்கிறீங்க. லேட்டாகுமா? என்னண்ணா ரேஷன்ல போற பொனல் மாரி இருக்குது சேரு. அந்த அரிசி போடுவாங்களே சக்கரை, நல்லா இருக்குது. உள்ள ஏசி ஐயா அடிக்கிற வாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து உங்களெல்லாம். இப்போதானே பேசியிருந்தேன் நம்ம, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு.
என்னப்பா இவரு இதப்பா நீ ரொம்ப தொல்லை குத்துனா வெளிச்சம் தான் போடுவோம் அப்புறம் அவர் தான் ஒன்று கரெக்டு நோ சத்தியமாக அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குதுண்ணா தம்பி மேலே இவ்வளோ பாசமாக சீனிவாசா ஆகிட்டுன்னு வந்துக்கிறீங்க நான் எப்பவுமே உன் மேல பாசமா தான் கூட இருப்பேன். ஆரம்ப காலத்துல இருந்து தான் காலத்துல நான் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு கண்டிப்பா. இந்தமாரி ஆளு கூட இல்லாதனால தான் நான் வந்து கம்பேக் கொடுக்குறேன் வீடியோவுக்கு வா மச்சான் திருப்பி நம்ம தான் வந்துட்டு நான் திரும்ப வா மச்சான் எங்க வர சொல்கிறேன் இப்போ வந்துட்டு திருப்பி அத்தை வாரம் வரணும்ல. அவர் யார் அனிருத்தம் தம்பியா நம்ம தம்பி தான். கால் மேலே காலை போட்டு செல்லு நோயின்னேங்கிறாப்பல எங்க நம்ம முத்து மாமா காணோம் எல்லாம் அவன் எங்கேயோ போயிடறான் போல அவன். போன வாரம் வீடியோ பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தா நீ தான் வரமாட்ற. வர உடம்பு சரியில்லை நான் என்ன நீ பண்ணுறது இல்லாத இடத்த அகராதி பிடிக்கிறான் இப்போ. ஐயா இப்படிலாம் சொல்லாதீங்க நமக்குள்ள அதுவும் நல்லா ஆமா வரும் வீடியோ பார்க்கும்போது காம்படிஷன் உனக்கு மாரி தான் போய் நிக்குது Competition. காம்படி அந்த நேரத்துல வந்து ஹீரோ அந்த சேனலுக்கு அந்த மாதிரி இருக்குது நீ வா மாமா நீ வந்தா நீ தான் என்னடா நாங்கன்னா விஜய் ஒரு அஜித் மாரி ரெண்டு பேரும் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி நினைக்கிற நம்ம கூட இருக்கிற புள்ள நம்ம இல்ல நேரத்துல அவன் வளரட்டும் பா வினாடி இது வெஜ்ஜி கூட்டு வந்துக்கிறீங்க நீங்க கறிகிரி சாப்பிடலாம் வாங்க போலாம் என்ன சாப்பிடுறது நம்மளுக்கு செட் ஆகும் அது முதல்ல ஆமா ப்ரோ எனக்கு பத்தாதுதான் வெஜ்ஜினா. அவன் மாலை நீங்க போட்டுக்கிறாங்கடா. சாப்பிடுங்க நாங்க எதுக்கு சாப்பிடணும் வெஜ் பச்சா. நோ வெஜ்ஜியா நான் கூட்டு வந்தேன். நான் வெஜ் மாலை போட்டுக்கிறானுங்க 3 பேரும் மாலை சாப்பிட போட்டா கூடாது. நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு கவுச்சி சாப்பிட்டு பழகிடுச்சுனா. நான் மாலை போட்டுக்கிறேன் அவர் மாலை போட்டுக்கிறாரு மச்சான் வர இல்ல நீங்க ரெண்டு பேரும் மாலை போட்டு கவுச்சி சாப்பிட்டு மாலை போலான்னு பிளான் பண்ணிக்கிறீங்களா மாலை எல்லாம் யாரும் போட மாட்டாங்க. வெஜ்ஜி சாப்பிட்டு நாங்க போய் நான் வெஜ் சாப்பிடுறோம். மாமா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அவங்க கரெக்டா தான் ஜிமிக்கி சொல்றானுங்க. கட்டுதான் நீங்க மாலை போட்டுக்கிறீங்க நான் தான் சாப்பிடுறேன். நான் மாலை போட்டுக்கிறேன் இல்ல அவங்க 2 பேரும் மாலை போட்டுறாங்க நீ சாப்பிட நாங்க கூடாதுங்கற. எடுத்துக்க மாட்டோம் ப்ரோ. நீ இப்படி தான் சாப்பிட்டா நீ சாப்பிடு. எங்க ஃப்ரீடம் நாங்க நான் வெஜ். எனக்கு பிரியாணி வேணும்பா இப்போ சப்பாத்தி சாப்பிடலாம் நைட்ல சாப்பிடுறேன் பகல்ல சாப்பிட்டுக்கிறேன் நீ. இல்ல அவன் டயட்ல இருக்கறான்டா. ஏய் கம்முனிப்பா உடம்பு தான் ஒரு மனுஷனுக்குல பணம் நகை எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நம்ம கூட உடம்பு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அங்கங்கே போய் பாரு கிட்னி ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியர் ஆகுது டாக்டர் என்னன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடு பொரியல் கடையில் சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது நல்லா சம்பாதிச்சிட்ட போல நீ. தெரியல ஜாக்கா காத இருக்காரு கழுத்துலலாம் போட்டுக்கிறீங்க. தோணு இருக்க மாட்டாது. இது வந்து என்ன செயின்னு மக்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு கவரிங் செயின் என் கழுத்துக்கு அழகா இருக்குன்னு போட்டு நீ தான் சொன்ன இந்த செயின் போட்டா மக்களே வந்து சொல்லிடுவாங்க ஜிம்மிகிலி வந்து நாங்க தான் போட்டுனுக்குறான் கவரிங் சொல்ல மாட்டேன். இப்போ நான் கவரிங்ன்ற என்ன ஒரு கவரிங் கூட வேணாம் இல்லை எப்பா கடவுளே மச்சான் கண்டிப்பா கஷ்டப்பட்டு வாங்கிடுவான் ஒன்றுமே இல்லை ஆளுக்கு ஒரு 20,000 போட்டிங்கன்னா ஒரு சவுத்தில் போட்டுடலாம் நீ சம்பாதிச்சு நான் போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு வரேன். டேய் உட்காரா கத்த போறான் உட்காரா கம்முனு. செக் பண்ணலாமா? ப்ரோ இப்படி வா ப்ரோ. நீங்க கூட இருந்தா தான் நான் உங்களை சாப்பிடுவேன் வெயிட் பண்ண வேலை வா போலாமா ஐயா? சாப்பிடலாம் வாங்க ஐயா பா ஒரே ஜில்லுன்னு இருக்கிறா உள்ள இருக்கா? சூப்பர் ஓகே தம்பி. அண்ணா கடை குக்கர்ல வேக வச்சிருப்பாங்க சாப்பாடு பாத்தியா? இப்படிதானே இருக்கணும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க பச்சா இதான் என்னடா பச்சி சாடு பஜ்ஜி போனாலும் ஆர்டர் பண்ணி வெஜ்ஜில டாக்டர் குத்த அமிச்சிராரு. இதெல்லாம் படி தெரிஞ்சிருந்தா நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். ஐயோ. வெள்ளை என்ன போட்டுருக்கீங்க வெஜ் தம் பிரியாணி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் வெஜ் அது. சொல்லிக்கே சரியா போச்சு ஏய் உனக்கு என்ன தெரியும் வெஜ்ஜில அதை ஆர்டர் பண்ணு முதல்ல ஏய் உன்னடா வேணாம். என்ன சாம்பார் சாதம் ரசம் வாய் சாதம் எப்படி சாப்பிடுங்க காட்டுற போல ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு டீசென்ட் தான் தெரியாதுங்களா ஏய் காசு கம்மியாகுது. ஆ. இதா அண்ணா ரொம்ப கம்மி ரேட்ல பார்த்து சாப்பிடு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஒயிட் சாப்பாடு ரசம் மோர் அது போதும் ஸ்பெஷல் சாப்பாடு எவ்வளோ பேர்? 280. இவங்க நான் சொல்கிற மாரி கேள்வி நான் ஒயிட் ரைஸ் பாதி எடுத்துக்கிறோம் இவங்கெல்லாம் இட்டுன்னு போய் கார்த்திகா கிட்ட கவாப்பு வாங்கி கொடு போ அது 7 மணி தான் போனோம் நைட்டு. இந்த 2 சாப்பாடு வாங்கி 10 பேர் தீரீங்களா? 2/3 எடுத்துக்கிறோம் விடு ஓகே அப்போ விடு அப்போ. அப்போ ஏன்பா பார்த்துன்னு இதை கொடுப்பா. இந்த சாப்பிட்டு நான் என் வீட்லேயே போய் துண்ணுருப்பேன் பல்லுறா கடவுள் இல்லையா 2 மீல்ஸ் போடுறது இல்லையா? அதான் டம்ளர். சரிங்களா? ஃபஸ்ட் இது எத்தனை வாங்க நான் சொல்கிறேன் என்னான்ட்டு. ஆமாண்ணா அண்ணா பரோட்டா ஒரு செட்டு சப்பாத்தி ஒரு செட்டு 2 மீல்ஸு 2 சார்
சொல்றதுக்கு இது நீங்க வச்சுங்க. இந்த புக்கு நீங்களே வச்சுங்க. அண்ணா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அடியாருக்கு ஆனது பாவம்னா பெரம்புக்கு நம்ம சீனிவாசா தான் மெயின். என்னன்னா ஆமா நம்ம கரும்புனால சீனிவாசா தான். அப்படிதான் சொன்னாதான் பொடி நெய்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடி பண்ணி சொன்னா சூப்பர். கண்டிப்பா தலைவா. இவர் எப்ப சேர்த்தீங்க டீம்ல? அண்ணன் வந்து ஆட்டோ ஓட்டுறாப்புல, ஐயா ஒரு ஒர்க் பண்றாப்புல, மோளை வாசிப்பா, நீ மோளை வாசிப்ப, சிங்கரு. வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் பிபி வாசிப்பேன். பிபியா? கசூர். ஓ கசூர். வாவ். என்னென்ன பாட்டுக்கு வாசிப்பீங்க? யாடா எல்லா பாட்டுக்கும் வாசிப்பேன். யாடா கூட வாசிப்பீங்களா? என்னப்பா இது யாடா கூட எதுனா ஒன்று வாசிங்களா? சாப்பாடு வந்து இதுல அந்த டியூன்ல எடுத்து தான் அந்த பாட்டை அப்படியே போயிட்டேன். சரி வேற எதனா வாசிங்களா? நல்லா ஜாலியா வாசிக்கிறோம். ஐயா சத்தியமா சொல்றேன், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நீங்க வாட்சினே போனீங்கன்னா பயங்கரமா சம்பாதிக்கலாம். எங்க எல்லாரோட வருமானம் அதிகமா வரும். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர்னா என்ன ஆகுது ஐயா? ஏய் சாய், நம்மளுக்கே இங்க வந்து வாட்சினே போகும்போது நல்லா இருக்கும்ல. சும்மா கிண்டலி சொன்ன நல்லா வாசிங்க. கை கழுவுனியா நீ முதல்ல? இப்ப கை கட்ட. கை கழுவணும். ஆமா ஜிமி, உடம்பு சரியில்லை. கையை கழுவி எல்லாமே பண்ணா கை கழுவ மறந்துட்டாங்கல. கை கழுவிட்டு ஆமாப்ல கழுவணும். யாரா புள்ள கை கட்டப்பா. நீங்க கை கழுவினீங்களா? கழுவிதான். கழுவி தான் வந்தோம். நீங்களே கூட தான் வந்தீங்க. போய்ப்பா. பாப்பா அவங்களுக்கு தான் எல்லாம் வர நோய்லாம் வரும். வா. ஆமா. சீக்கிரம் கை கழுவிட்டு நீ மாலை போட்டுன்னு இருக்கோ பேசுற சுத்த பத்தமா இருக்கணும்னு. டாக்டர் சுத்தமா சாட சொல்லிக்கிறாரு. ஏந்து இது 5 நிமிஷம் ஆகும் போல. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படிங்க. டேய் ஜிம்மிகிலி வரதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு கழுத்துங்க பட்டுங்க சீக்கிரம். இது போட்டு சாடுங்க பாட்டா. அவங்களுக்கு அவங்களுக்கு வெறும் வாழை இலை தான் இருக்கணும். இங்க சாப்பாடு கீப்பாடு எதுவுமே இருக்கக்கூடாது. இதை சாப்பிட்டு போகலாம். இது அவ்வளோதான். சும்மா வந்ததுக்கு சும்மா டேஸ்ட்னா பண்ண தேவையில்லையா? சீனிவாசாக்கு வர வந்துக்கிறோம். அவங்க கட்சியில கொஞ்சமா சாப்பிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாம போயிட போகுது. நான் பாத்துக்கிறேன். அவங்க கட்சியில வாழை இலை தான் நக போறாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட பொடி போட்டு சாப்பிட்றா நல்லா இருக்கும். குழம்பு குண்ணா நெய் அதெல்லாம் இருக்குது பாருங்க. எடுத்துக்குண்ணா கொஞ்சம் வெஜ் பிரியாணி இருப்பா. வெஜ் பிரியாணி எடுங்க. நெய் மஜாவாகுதாண்ணா. பொடி போட்டு சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும். பொடி சாப்பாடு நெய் ஊற்றி பாரு. சாம்பார் பயங்கரமா இருக்கு. சாம்பார் சாப்பிட்டு பாரு. ஒட்டினு இருக்குதுண்ணா பொடி. பொடியை தூடு. பொடி பிளஸ் கீ செம்மையாகலாம். சாம்பார் பயமா இருக்குதா? பயங்கரமா இருக்கு. ஓ அதை விட இது பொடி செம்மையாகலாங்களா? வேற லெவலு. இது பயங்கரம். பொடி நெய் பயங்கரமா இருக்குது. அருமை. ஜிமிகிலி உங்களுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வந்து உட்காருவா. நான் ஒயிட் ரைஸ் தான் நான் சொன்னேன்னா அச்சி கழுத்தின்னு டேஸ்ட் மாமா நீ தான் வீட்டுல அம்மா செஞ்சுக்கிறான்ல ரசம் கூட்டு போயிடலாம். வீட்டுல சாப்பிட்டு. ஏய் நீங்க பிரியாணி கறி கறி நீங்க பொடி சோறு பண்ணுவீங்களா? அங்க வந்துட்டோம் பசி எடுத்துக்கிச்சு சாப்பிட்டோம். வா வா ஜிமிகிலி, வா ஜிமிகிலி. பயங்கரமா இருக்குது. பேச்ச நம்ப கூடாது. வா ஆமா சனா வயசுல பெரிய கூப்பிட்டு வந்தா போய்ட்டா. சொன்னீங்களா அவடா பரோட்டா சப்பாத்தி நான் உட்கார அவடா. நான் சாப்பாடு கேட்டேன் எல்லாம் அச்சி கழுத்திட்டீங்களா? எல்லாரும் உன்ன மாதிரி பசி தான் வந்துறாங்க. வா சொன்னோம் பாத்தியாங்களா? அப்புறம் நம்ம வெளிய கூட்டி போயிருக்கேன் அந்த பொண்ணு அதெல்லாம் சாப்பிடுவோம். ஏய் நாங்க டேஸ்ட் பாக்குண்டா. டேஸ்டா பண்ணாதீங்க. வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. பொடி காலி ஆயிடுச்சு பாருப்பா. கூடுப்பா ப்ரோ ஒரு பொடி ப்ரோ. நீ பாத்துக்கிற போட்டு துண்ணு போ. என்ன பண்றது? சாப்பிடலாமா? பசி எடுக்குது மாமா. போட்டு சாப்பிட்றா அந்தடா சாப்பிட்றா. நீ மட்டும் ஏன் பார்த்துன்னுக்கிற? என்ன ஜிமிகிலி? சாப்பிடுப்பா. மொட்டை சொல்லிக்கிறோம்ல அத்தோடி நம்பவே மாட்டேன்னா.
அந்த பொடியை நெய்ய பயங்கரமாக ஏய் நீங்களும் இவங்க டீம் தானே கதியா கொடுக்குற மாப்பிள்ள நீ சொல்லுவதான் நான் சாப்பிட்டேன். என்ன மாப்பிள்ளையா போடு கேப்ல கழுத்து. ஆமா அந்த மாதிரி புதினா உனக்கு சப்பாத்தி வருது வெயிட் பண்ணு. பா நீ கம்முன்னு சாப்பிடுப்பா, நானே வெறுப்புல இருக்கிறேன். சொல்லிட்டாங்க bro. நீ மட்டும் தான் சாப்பிடணும் அதை, சரியா? வேற யாரும் கை வைக்க மாட்டாங்க அதில். ஆத்திரம் பொடி எத்தனை ஆத்திரையா? கொடு பையா. சப்பாத்தி பத்தியா வந்துச்சு. மொத்தம் வந்து சப்பாத்தி வந்து ரைஸ் வந்துதா? ரைஸ் வரல. திரும்ப அருமா சாம்பார். இதோ வச்சு சூரம். நோ நோ அதே மாதிரி அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா சப்பாத்தி சாப்பிடுவான். அதையும் குடிக்கிறான். நான் அது கொண்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? போம்பா பாவம்பா அவரு. சரி ஒரு சப்பாத்தி சாப்பிடு. குருமா கொஞ்சம் ஊற்றி விட்டு. என்னண்ணா ஏதோ பிச்சை தூக்கி போற மாதிரி போறீங்க சப்பாத்தியா? உண்மைதான் சாப்பிட்டு சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு வந்ததுக்கு சாப்பிடணும்ல, சாப்பிடாம அப்புறம் அம்மா எப்படி இன்னுமா அசிங்கம் பத்துற மாதிரி இருக்குமாம்மா. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது பணம் சாப்பிட்டு வா. இது ஸ்ப்ரிங் மாதிரி வருது. ஐயா என்னமே ஒண்ணுதான் சாப்பிட்றாங்க பார்த்துன்னு நல்லா எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனியனா அது. வாத்தல ரைஸ் எத்தனை ஆத்திரையா? தம்பி சாப்பிடணும். இந்தா இன்னும் சின்ன சாப்பிடலையா? அது சாப்பிட ஏய் நீங்களே சாடுங்கப்பா, சாடுங்க. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலன்னா எப்படி இருந்தா சாடு, நீ சாடு. வந்தது கையை நினச்சிட்டேன், சாப்பிட்ட மாரி வச்சுட்டேன். ஆனா நான் சாடு நீங்க பண்றதுனால தான் இந்த ஆளு வரமாட்றாப்புல தெரிதா? அம்மா சாப்பிடு. ரைஸ் பண்ணுறது இன்னும் ரைஸ் கொடுப்பேதுரா. உங்களுக்கு தான் ஜிம்மி. அப்படியா? பரவாயில்ல சாப்பிடலாம். என்னப்பா இவரு ஃபர்ஸ்ட் எடுக்கலையா? 1 கிலோ சோறு துணி இருப்பீங்க போல இது மொத்தமா. வந்தது சப்பாத்தினா சாப்பிடலாம்பா. காட்டுப்பாங்க பாதி அம்மா நீ சாப்பிடல? பா டயட்ல இருக்கிறான்பா. நான் போறேன்பா வீட்டுக்கு. நீ என்னப்பா இட்டுன்னு வந்துட்டு மோந்து கூட பார்க்க உள்ள என்ன போங்கப்பா. நான் அம்மா அப்ப இருமாமா. ஏய் போங்க. சுட சாப்பாடு வைக்கிறீங்க. சூடா வந்து சாப்பாடு. ஜிம்மி ஒன்று அப்படியே விட்டுருவோம். நாங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். சுட சுட இருக்கிறேன். ஆரிச்சு இது பேரு. அது முன்னாடியே சொல்லிருக்கோம்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிரேன்னு. சாப்பிடு. தம்பி நான் அப்படி விட்டுருவானா? நாங்க பே ஆவி பறக்குது சாப்பாடுல தெரிஞ்சா. அம்மா இங்க பேர் அண்ணா ஸ்பெஷலா தந்துக்கிறாரு. போட்டு வேற நீ கேட்ட ஸ்பெஷல் பிரியாணி வருது. ஓகே நான் தம்பிக்கு அந்த பொடியும் அந்த நெய்யும் கொடுக்கலாம். பாத்தியா? இப்பவுமே நான் உங்களை தப்பாவே நினைச்சுக்கிறேன். என்ன பண்றது? சாப்பிடுமாமா. இந்த சாப்பாடு மட்டும் இருக்கு போடணும்னா தர சாப்பாடு மட்டும் போடணும். சார்ண்ணா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு ஸ்பெஷலாக வர வச்சேன் சுட சுட. பயங்கரமா இருக்குதுண்ணா. சாப்பிடு உனக்கு கோசம் தான் எல்லாம் சாப்பிடு. அந்த பொடி போட்டு சாப்பிடு, இன்னும் செம்மையா இருக்கும். ஐயோ பொடிலாம் வேணாம், பின்னாடி அப்போ ஒரே வெட்டிட்டான். பாக்கா நெய் ஊத்துறா. நெய் எடுத்துக்கலாம் பாருமாமா. நான் சாப்பிடாத கொறிக்கு அச்சுக்கிறீங்க. நான் சாப்பிட்ற மாரி இருந்தால் தட்டு எல்லாம் க்ளீன் ஆகிட்டு இருக்கும். நான்வெஜ்ஜோட வெஜ்ஜி செம்மையா இருக்குல்ல? வெஜ்ஜில் வந்து என்ன தெரியுமா காமிஷனா? இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி நெய் கொடுப்பா. கோவக்காய் சாப்பிட்னா பிபி கம்மியாகும். அதே பாவக்காய் சாப்பிட்னா சுகர் கம்மியாகும். கேரட்டு பீன்ஸ்லாம் சாப்பிட்னா உடம்புக்கு நார் சத்து. அதெல்லாம் இந்தமாரி சாப்பிட்ற பொருளில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு மாத்திரே தேவையில்லை. வெஜ்ஜி நீ சாப்பிட்டு பாரா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான் 5 நாள் ஆகுது. இந்தமாரி நெய் சாப்பிட்டா தான் அங்கங்கே வந்து லாக் ஆகிறது உனக்கு. நெய் வந்து எப்படின்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாரில் வந்து வெண்டைக்காய்லாம் போட்டுக்கிறாங்க. வெண்டைக்காய்லாம் சாப்பிட்டா மூலிக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நீ சாப்பிடு. மூலியே இல்லை உனக்கு தான். அவர் ஒரு இசை மெண்டல் மாமா. அவரு இசை மெண்டல். தூங்கும் போது விட வாசிலே தூங்க. எதை பா நான் சாம்பார்ப்பா. என்ன சாம்பார்? முருங்கக்காய் சாம்பார். வெண்டைக்காப்பா. என்ன சாம்பார்? நல்லா இருக்குதா? சாப்பிட்டாங்களே அங்க பாரு. கட்டலாம் பாரு வந்துட்டலாம். பருப்பு கொட்டலாம். ஏய் என்னப்பா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரியல் போடு. ஆந்திரா மிஸ் விட்டா அது சீனிவாசா தான். பயங்கரமாக இருக்குதுப்பா. கூட்டுலாம் எல்லாமே அற்புதமாக இருக்குதுப்பா. இந்த பொரியல்லாம் போகிறான். இன்னொன்று தெரியுமா, நம்ம இந்த மாரிலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல? எவ்வளோ நேரம் இல்லை, 4 நாள் நாளாச்சு. நீ வந்தால் தான் நான் வரவும் மாட்டேன். தமிழ் வாத்தியார் பா இவர். தப்பாக பேசினா கரெக்ஷன்லாம் சொல்லுவாப்புல. சரி அது விடு. ஷூட்டு கண்டிப்பாக அந்த வாரம் வந்துருப்பா. வரவும் மாட்டேன் நீ. இதேமாரி வாரம் வாரம் சாப்பாடு வாங்கி தான் வந்துடுவான் அவன். ஐயா அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. என்னப்பா சிதம்பா வாங்கி தருவான்.
நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறேன்னா வீடியோ போடலாம், எங்கெல்லாம் வெஜ்ஜில் வந்து குவாலிட்டியாக உடம்புக்கு நல்லதாக இருக்கிற பொருளை நம்ம போடுவோம். நம்ம கானாமுத்து மீடியாவில் வந்து எவ்வளோ கறி கீரிலாம் போட்டோம், அதேமாரி வெஜ்ஜில் போடுவோம், மக்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும்ன்றேன். இப்போ இந்த வயசில் இப்போ என்ன தெரியுமாப்பா மேட்ரு, அங்கங்கே ஃபுட்டு சரியில்லை, ஓப்பனாக சொல்ல போனால். அதை சாப்பிட்டனால தான் ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, லிவர் ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் வருது. இந்தமாரி வெஜ்ஜியை சாப்பிட்டு ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசில் ஹார்ட் அட்டாக், 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. ஜிம்மிகிலி இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் உயிர் பயம் வந்து எந்த அளவுக்கு நான் திருந்திக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க கவுச்சி. ஆமாம், நான் இதுக்கப்புறம் வெஜ் தான் ஜிம்மி, நான்வெஜ் விட்டு போகிறேன். நீ ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் கவுச்சி சாப்பிடாமல் இருந்து போகிறான், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். பாப்பா இந்த ஊர்க்கா சாப்பிட்டியா? ஊறுகாய் விட சாப்பிட விடுது. சாப்பாடு வருமா? சாப்பிட சொல்லிடுறேன். சுட சுட பயங்கரமாகறான்ப்பா பாயாசம். நான் ஊற்றி ஊற்றி ஊற்று அப்படிதான் வருது. இதுலேயே ஊற்றிட்டு சாப்பிட்றதுலையே இந்த கூட்டு பொரியல் கொஞ்சம் தயிர் தயிர் வச்சு சாப்பிட்றீங்க. தயிர் வச்சு சாப்பிடலாம். தயிர் நல்லதுப்பா. வா என்னப்பா ரசம் அந்த மாதிரி இதில் ரத்த குழம்பு சாப்பிட்டு போகிறான். வா ஃபஸ்ட் கிளாஸ் பா ரசம்லாம். என்ன பார்சல் கட்டி வீட்டுக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பார்சல் வாங்கினா தான் கொடுப்பாங்க. பா அப்படி இருக்குதுப்பா வத்த கோயம்லாம். சத்தியமாக அந்த வத்த கோயம்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, அந்த அளவுக்கு இது கோயம்பு. இந்த சுண்டக்காலாம் போட்டு அந்த கசப்பு தன்மைலாம் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய் போட்டு ஜிம்கா நெய் போட்டு அப்படி இது போகிறேன். பா வெஜ்ஜி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதுவும் பெரம்பூர் சீனிவாசில் சாப்பிட்டா அதோட நல்லது. நான் சொல்கிறேன், பொடியை பற்றி என்ன சொல்லுங்கம்மா? பொடி பொடினா எங்கள் ஆயா வந்து மூக்கு பொடி போடும். அந்த பொடி இல்லை ப்ரோ, சாப்பிட்றது ப்ரோ, இட்லி பொடி ப்ரோ. பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மெட்ஸில் போய் சாப்பிட்டுக்கிறியா, அங்கே தான் பொடி நெய் ஃபேமஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா சீனிவாசில் போய் நெய் பச்சா, பசு நெய், அந்த பொடி பச்சா இப்படி இருக்குது. நல்லா இருக்குது. இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நாக்கில் நாட்டியம் ஆடும். எல்லாமே சாப்பிட்லாம்ப்பா, நான்வெஜ் கூட என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பிட்லாம். நம்ம 24 ஹவர்ஸ் நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் அவன் உள்ள இன்ஜின்னு. அது நீ சொல்லக்கூடாது ஜிம்மி. நான் சொல்லாத, எங்கள் அப்பா வந்தா சொல்லுவார், எப்பா புளியாந்தோப்பில் பிறந்தோம் வளர்ந்தோம், மாட்டுக்கறி சாப்பிட்டு எல்லா கறியும் சாப்பிட்டோம். ஆனால் அந்த கறியை சாப்பிட்றதோட வெஜ்ஜிலையும் இந்த கறியும் சாப்பிட்ணும், அது ரொம்ப நல்லது. பன்னீர் இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம ஃபுல்லாக கறியை நவுத்துனால உடம்பு இந்தமாரி ஃபேட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. காய்கறிகளும் சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீரியஸா மக்களே, பெரம்பூர் சீனிவாசாக நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்ன இது பெரிய ஹோட்டலு காசு அதிகமாக அப்படிலாம் இல்லை, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி தான் சாப்பாடு பொருளெல்லாம் இருக்குது. இந்த பொரியல் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பெரம்பூர் சீனிவாசில் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா சொல்லுங்க. இன்னொன்று முக்கிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, அண்ணன் பேர் ஐயப்பண்ண என்ன பாருங்கள், சொல்லி வாயமுள்ள அண்ணன் கரெக்டாக சாப்பாடு வணக்கம் வணக்கம். நம்ம சொந்தக்காரி வீட்டுக்கு போனால் விருந்துக்கு எப்படி கவனிப்பாங்களோ அந்தமாரி அண்ணன் நம்மளை பயங்கரமாக கவனிக்கிறாரு. அவருக்கு கவனிக்க தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று ஆசை வருது, நிறைய சாப்பிட்றோம். நான் ரொம்ப நன்றி, நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்களும் பெரம்பூர் சீனிவாசாவுக்கு வாங்க, இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கன்னா பெரம்பூர் சீனிவாசா இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு எப்படி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நீங்களும் நல்லா வெஜ்ஜு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க.
அடுத்த வாரம் என் மச்சான் தீபன் கூட வரும் பாய் பாய். இந்த ஒரு பாய்